சைனால புதுசா ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இங்க பரவிட்டு இருக்கு. அப்படி ஒரு நியூஸ் எங்க இருந்து பரவுது அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து பரவுது. அந்த ஒரு ட்வீட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா கோவிட்-19 வந்தப்ப சைனா எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்துச்சோ அதே மாதிரியான சூழ்நிலையை இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த HMPV-ஆல. HMPV-னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா H அப்படின்றது ஹியூமன், அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா MPV அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டானிமோ வைரஸ். எதனால H தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா இது பறவைகளுக்கும் வரும், அதை AMPV அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா அது பறவைகள்ல இருந்து தான் மனிதர்களுக்கு பரவுனதாகவும் சொல்றாங்க. பல பேர் இதுல பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் கோவிட்-19 அப்ப நடந்த மாதிரி மருத்துவமனைகள்ல பேஷண்ட்ஸ் ஃபில் ஆகுற மாதிரியும் பிணங்களை எரிக்கிற இடத்துல டோக்கன் போட்டு கியூல வச்சு எரிக்கிறதாவும் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. ஆனா சைனா அரசாங்கம் என்ன சொல்லுது, அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இங்க கிடையாது, யாரும் பயப்பட வேணாம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதே கொரோனா வந்தப்பையும் சொன்னாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி உருட்டிட்டு போனதுனால யாராலையும் இதை நம்பாம இருக்க முடியல. ஆனா சைனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இது கோவிட் அளவுக்கு நீங்க கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, இது நார்மலான வைரல் ஃபீவர் மாதிரி தான், இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவ்வளவு பெரிய உயிரிழப்பு எல்லாம் எங்கேயும் நடக்கல. ஆனா உண்மையை சொல்ல போனா இங்க நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு, அதாவது கோவிட்-19 அப்ப நடந்த விஷயம்லாம் இருக்கும்ல சைனால, அது எல்லாத்தையும் போட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்ப நடந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ள. நான் பார்த்த வர சைனாவை பத்தி பரவுற நியூஸ்ல பாதி ஃபேக்கா தான் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கான், அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற?